சத்ரியா பிரம்மா வைசியர் சூத்திரர் இப்படி சொல்லக்கூடிய 4 மக்களும் சரியாக சொல்லிருக்கார்கள். எல்லாருமே உட்கார்ந்திருக்காங்க சாமி. அதுல கொஞ்சம் சாஞ்சி போச்சு. அது எந்திரிச்சுக்க விடு. எந்திரிச்சுக்குமா சாமி? சரி ரைட்டு. சொல்லக்கூடிய 4 மக்களும் சரியாக சொல்லிருக்கார்கள். ஆமா. நீங்களும் நம் நாடகத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ரசிகர் மக்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக பணிவான நமது வணக்கத்தை சமர்ப்பிக்கிறோம். அப்படி இருப்பினும் இன்றைய தினம்
அருள்மிகு காளியம்மனுக்காக ஊர் பொதுமக்கள் சார்பாக ஆமாங்க வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம், குறையில்லாத அன்னதானம். எல்லாத்துக்குமே சாப்பாடு இப்பயுமே இருக்குது, போய் சாப்பிட்டு வந்துருங்க எல்லாரும். ஆமா, குறையில்லாத அன்னதானத்தையும் வழங்கி இந்நாடகத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கார்கள். இதற்காக இரவு பகல் என்று மாறாமல் தன் தொழிலையும் வருபடுத்தாமல் 1 10 100 1000 வசூல் செய்து இந்நாடகத்துக்கு ஏற்பாடு செய்த பெரியோர்களும் வாருங்கள் தாயே வாருங்கள். ஓம் சக்தி. நாடகத்துக்கு ஏற்பாடு செய்த பெரியோர்களும் நல்ல உள்ளத்தோடு நல்ல ஆதரவு தந்த அனைத்து பொதுமக்களும் இந்த அம்மனுடைய அனுகிரகத்தினாலே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் நீடோடி வாழ வேண்டுமா எல்லா வல்ல உலக நாயகியாக விளங்கும் அன்னை பராசக்தியை சபை சார்பாக நாமும் பிரார்த்திப்போம். திருப்பினும் இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகமோ வேதங்களில் 5ஆம் வேதமாக விளங்கக்கூடியதோ ஸ்ரீ மகாபாரதம். அந்த மகாபாரதத்துல அதாவது 18 பருவங்கள். இந்த 18 பருவத்துல ஆரண்ய காண்டம். ஆமா, பாண்டவர்கள் ஆரண்யத்தில் இருக்கக்கூடியது ஆரண்ய காண்டம். இந்த ஆரண்ய காண்டத்திலே ஒரு பகுதியாக விளங்கக்கூடியது அர்ஜுனன் தவசு. இப்படி சொல்லக்கூடிய நாடகத்தை இங்குள்ள பெரியாருடைய விருப்பத்திற்காக இன்று நாம் நடத்தி கொண்டிருக்கோம். இந்நாடகத்திலே நான் யார், என் பெயர் என்ன அறிக்கை செய்யும் என்பதாக இச்சபையில உண்மையும் சரி என்னையும் சரி இதற்கு முன் வந்த கலைஞர்களையும் இனி வர இருக்கும் கலைஞர்களையும் கௌரவப்படுத்திய அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் அதாவது செல்வம் ஐயா, அதாவது யூடியூப் சேனல் தமிழ்நாடு முழுசும் இந்த தெருக்கூத்து கலைஞர்களுடைய அதாவது நாடகத்தை ஒளிபரப்பக்கூடியவர். ஒளிபரப்பு கொண்டே இருக்கிறார். ஆமா, அதனால அவருடைய தொழிலும் மென்மேலும் சிறந்து இந்த கலைஞர்களுக்கு பல்லாண்டு காலம் அவர் தொண்டு செய்யணும். அப்படி என்பதை நாங்கள் கேட்டுக்கொண்டு அனைவரும் சுகசெய்தியாக வாழ வேண்டுமா அம்மனை பிரார்த்திப்போம். முடிப்பியா Maria.
பயப்படாதீங்க. மாதரா யாரு சுவாமி? இப்பொழுதேனும் யார் என்பது தெரிகிறதா என்ன? ஐயா நீங்கள் சொன்னால் தெரியுங்க. அப்படியா? யாரு சுவாமி நீங்க? இப்பார்தனிலே 10 அவதாரம், ஆதரிலே 10 அவதாரம், ஜெகத்தனிலே 108 அவதாரம், ஜெகதனிலே 108 அவதாரம், அப்படி அவதார புருஷனாகிய அவதார புருஷனாகிய என் பெயரா கண்ணன் என்று அறிந்தாயா என்ன? மாதிரியா பாக்குறான். பகவானா? சாமியா? அடியோனி சாமி கேனக்கண்ணனா? இல்லப்பா, ஞானக்கண்ணன். சாமி புண்டவாயா? அப்படி இல்லப்பா, வெண்ணையே உண்டாவாயா? சாமி நக்கன நாராயணா? அதுவும் நானேதான்ப்பா. எங்க நக்கினீங்க? சின்ன வயசா இருக்கும்போது நானும் எங்க அண்ணன் பலராம தேவரும் ஆயர்பாடியில வெண்ணெய் திருடி தின்கிறது பழக்கம். ஆயாப்பாடியில வருமா சாமி? ஆயாபாடியில வெண்ணெய் கூட வரும். ஆயர்பாடியிலே வெண்ணெய் திருடி திங்குனீங்க? ஆமா. அப்புறம் அப்போ அப்போ ஒரு நாள் இடமாதர்களோ 8ஆம் உயரத்திலே ஒரு கட்டி வைத்தார்கள் மேல. ஆமா. சரிங்க. அது கை கட்டாத காரணத்தினால என் அண்ணனாகிய பலராம தேவரை குடிய வைத்து ஏறினேன். அண்ணன் அண்ணன் ஜனியா இருப்பாரா சாமி? நீங்க தானே குனிய வச்சு அண்ணன் மேல? அப்படி இல்லப்பா, அண்ணன் முதுகு மீது ஏறினேன். ஓஹோ, அப்ப ஏறும்போது அப்படி ஏறி மேல இருந்த ரயில்பாண்டத்தை எடுக்கும் போது இருக்கும் பொழுது கைக்கு எட்டியது வாய் கட்டாம கைதவறி தரையில விழுந்தது. மண்பாண்டம் அல்லவா? அப்பா அம்மா செதறி இருக்கலாம். எல்லாம் சுக்கு நூறா சிதறி போச்சு. அத சிதறி போய மண்ணில் விழுந்ததை எடுத்தா எப்படி என்ன இருக்கும்? எல்லாம் மண்ணா சாமி இருக்கும். மண்ணாகாம சாப்பிடணும்னா என்ன செய்யறது? எப்படி எப்படி சாப்பிடுவீங்க? அப்ப திடீர்னு எனக்கு ஒரு யோசனை. எப்படி யோசனை வந்துச்சு? ஏன் மண்ணு படாத அப்படின்னு நக்கிட்டா எப்படி நக்குவ? நானும் நக்கிறேன். சார், இந்த மாதிரி நக்குவீங்க? நாங்க இப்படி மேலாப்பல் அப்படி இல்ல சாமி, அப்படி நக்க மாட்டீங்களா? அந்த பெருமாளாக இருந்தாலும் நம்முடைய தீவிர பக்தன் சுவாமி நானே. ஆமாங்க. கந்துக்காரனிடத்தில் 5000 ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு நேரா போல சோறு தண்ணி இல்லாம எங்க திருப்பதி ஏழுமலைக்கு வந்தேன். பகவான் அங்க தரிசிக்க எனக்கு பாக்கியம் கிடைக்கவில்லை சாமி. கோயில்லயே தோத்துட்டேன். அங்க இருந்தது கல்லு சிலை. ஆமா, எதுவுமே என்கிட்ட பேசலையே. சும்மா இருப்பனா? போன திருச்சி போனேன், ஸ்ரீரங்கம். அங்க கூட நீங்க ஊமனு மாதிரி படுத்திருக்கீங்களே. தங்க வெள்ளத்தை தலையில் வைத்துக் கொண்டு வள்ளத்தை வைத்துக் கொண்டு இப்படி படுத்திருப்பீங்களே சாமி. அங்க ஸ்ரீரங்கத்துலதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு சாமி. போதனத்தில படுத்திருப்பீங்களே. போதனத்துல இல்லப்பா, யோக கோயிலே ஓத்துட்ட சாமி. இருக்குமாடா? ஓத்துட்டையா? பகவான பார்க்க முடியல. நம்ம ஆத்தாளியூர்ல இந்த வரட்டேரியிலேயே நீங்க பிரசிடண்டா இருக்கீங்க. உங்களை நாங்க நோண்டணும். எடுத்துட்டு போயிட்டாங்களப்பா சாமி. உங்களை வேண்டுது சாமி இன்னைக்கு. அப்படியா? ஆமா சாமி. நாங்க பயங்கரமா பாடுவோம். சுப்பிரபாதம் சுப்பிரபாதம் பாட போறோம். சுப்பிரபாதமா? உனக்கு பாட தெரியுமா? பாட தெரியுமாவா? எத்தனை கிழமைகளை கொண்டிருக்கிறேன். இல்லைங்க, என்னோட பாட்டுல மயங்கியே போயிட்டாங்கல்ல. அப்படியா? ஆமா. சரி சரி, பாடு பார்க்கலாம். நான் பாட போறேன். யாராவது செல்போன் வச்சிருந்தாங்கன்னா வீடியோ எடுத்துக்க சொல்லுங்க. பசங்க எல்லாம் எடுக்கிறாங்க. இல்ல, மகளிர் அணி லேட் ஆயா ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கிறியா? 5 மணிக்கு சுப்பிரபாதம் ஏதோ வானொலியில போடுறது இல்ல. ஆமா, எல்லாமே யூஸ் பண்றீங்க. இருக்கிறவங்க எடுத்துங்க. காலையில 5 மணிக்கு போட்டு கேட்டா நல்லது. நீங்க 5 மணிக்கு போடும் போது இதை போடுங்க. சாமி கும்பிடும் போது சாமி போடுவோம். கும்பிடும் போது நம்ம குரூப்ல யாராவது வீடியோ எடுக்கிறீங்களாடா? சொல்லுக்குமாரே, உங்க அப்பா. சரி சாமி, பாடுப்பா பாடு. பாட போறேன். எல்லாம் கோவிந்த சொல்லுங்க. என்ன வைக்கிற? இங்க வாடா. கோவிந்த சொல்லணும். சொல்லவே சொல்ல மாட்டியா? மங்களாராயில கோவிந்தா, சீதாரோட கோவிந்தா,
நல்லா இருக்கும் சாமி. டேய் வீடியோ எடிட் பண்ணிருக்கடா. எல்லாத்துக்கும் அவிச்சு போட்டலாம் சாமி. மாதவா அப்படியா கண்ணனாக இருந்தாலும் பெருமாள்னு சொல்றீங்களே. ஆமா ஐயாண்ட பகவான். திரேதாது பாபர யுகம். ஆமாங்க. திரேதா யுகத்துல எடுத்த அவதாரங்களோ 6 அவதாரங்கள். 6 அவதாரங்கள். மச்சம், சரிங்க. கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனன், பரசுராமன். பரசுராமம் இப்படி சொல்லக்கூடிய 6 அவதாரங்களை திரேதா யுகத்துல எடுத்து முடித்து மொத்தமா 6 ஆகட்டுங்க. திரேதா யுகத்திலே ராவணாதிகளை சம்காரம் செய்வதற்காக எடுத்த ஒரே ஒரு அவதாரம் ராம அவதாரம் ஒன்று. ஆமா சரிங்க. இந்த துவாபர யுகத்துல ஆமா பலராம அவதாரமோ 8வது அவதாரம், 8வது அவதாரம், கிருஷ்ண அவதாரம், 9வது அவதாரம், கண்ணன் அவதாரம். ஆமா ஐயா நாளை கலியுகத்துல எடுக்க போற கல்கி அவதாரமோ 10வது அவதாரம். இதுக்கு மேல எடுக்க போறீங்களா? கலியுகத்துலதான் எடுக்க போறது கல்கி அவதாரம் ஆகட்டுங்க. அப்படி இருப்பினும் மாதவா ஐயா இந்த துவாபர யுகத்துல எடுத்திருப்பது கிருஷ்ண அவதாரமாக இருந்தாலும் அண்ணன் அவதாரம் எனக்கு தாய் தந்தைகள் யாரு? யாருக்கு மகளாக பிறந்தீங்க? இந்த துவாபர யுகத்திலே யாருக்கு மகளாக பிறந்தீங்க? எனக்கு தந்தையோ வசுதேவன். ஓ தந்தையோ வசுதேவன். தாயோ தேவகி ரோகிணி. ஓ அம்மாவோ போவனி ரோகிணி. கொண்டா போவனி நீங்க இல்லப்பா தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணி. ஆமா சரிங்க. இப்படி இதாய்மார்களுக்கும் நான் 8ஆம் போர் கண்ணனாக பிறந்தேன். ஓ 8ஆம் போர் கண்ணனாக பிறந்தீங்க. ஆமா சரிங்க. அப்படி பிறந்து 5 வயதான உடனே என் தாய் மாமனாகிய கஞ்சன் கம்சனை வதை புரிந்தேன். மாமனையே கொல்லிட்டீங்களா? சரி சாமி. ராஜாவள விலகன் ராஜகம்சன் மூர்க்க குணம் படைத்தவர்கள். சரிங்க சரிங்க. உங்க மாமா கஞ்சனா சொல்லுங்க சாமி. சொல்லுங்க சாமி. அதனால மாதவா யார் மும்மூர்த்தியாக விளங்கக்கூடிய கண்ணனாகி நீங்க எதற்காக இந்த கிருஷ்ணாவதாரம் எடுக்கணும்? எங்களை மாதிரி ஒரு மனிதனோடு மனிதனா பிறந்திருக்கீங்களா சாமி? மனிதனோடு மனிதனா உலாவ காரணம் என்ன? ஏன் இப்படி தெரிஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லைங்க இப்படி மானியரோடு மானினா பிறந்திருக்கிறீங்க, என்ன காரணம் சாமி?
பாத்ரூம் அந்த பக்கம் இருக்குது. அட சண்டாளா கொம்பாதி கொம்பெல்லாம் உண்டாக்குறான். ஆயா, அந்த பக்கம் போயிடா அந்த டான்ஸ். அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்பா. கொம்பாதி கொம்பளெல்லாம் இருக்கிறாங்களா? என்ன சாமி சொல்ற? என்ன? சரி அப்படின்னா அந்த பக்கமா போ. யா எதுல விட்டங்கிறதே மறந்து. நேற்று ஏரியில் விட்டோம்ல. நானு வரட்டுமா? ஒரு துணை ஒரு துணைக்கு போலான்னு தான். இல்ல நீ ஒண்ணும் போக வேண்டாம். சரி ரைட்டு. சரி சாமி. யா இந்த துவாபரி யுகத்துல பூமியினுடைய சுமையை குறைக்கணும். சுமையை குறைப்பீங்க. எப்படி குறைப்பீங்க சாமி? ஒருவன் மட்டும் பிறந்து பூமியினுடைய சுமையை உங்களால குறைக்க முடியுமா? எப்படி குறைக்க முடியும்? அதானே கேட்டேன். அதற்காகதான் தூர்வாசனுடைய மந்திரோபதேசத்தினால சரிங்க. தேவனுடைய அம்சாபலத்தினால் அம்சாபலத்தினால் பாண்டவர்களை யுவராஜாக்களை பிறக்க செய்தோம். பாண்டவர்களை பிறக்க வச்சீங்க. பாண்டவரோடு மட்டுமல்ல, அப்புறம் கௌரவர்கள் துரியோதனாதிகள் 100 பேர்கள். அவர்கள் 100 பேர். இப்படி 105 வைத்து 105 பேர். நாளை எதிர்காலத்துல பரந்த உலகத்துல பெரிய ஒரு யுத்தம் நடக்க போகுது. ஒரு யுத்தம் நடக்க போகுது. அப்படி நடந்தா பூமியினுடைய சுமை சிறிதளவு குறையும். கொஞ்சம் குறையும். சரிங்க. அதனால இந்த பூமி பார்த்த குறைப்பதற்காக எடுத்த அவதாரமே இந்த கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ண அவதாரம் உண்மைதான். அகட்டும் சுவாமிகள். மாதவா ஐயா இருந்தாலும் இன்று இவ்வேளையில நாம எங்க போகணும்? காத்தாலைக்கு 7-8 மணி ஆகும் வீட்டுக்கு போறதுக்கு. இங்க எங்கேயுமே போக கூடாது, உழைச்சு போடுவாங்க. இப்ப இந்நேரத்துல எங்கேயோ போலாங்கிறீங்க? கூத்து முடியாம எங்கேயும் போக கூடாது சாமி. போயாகணும்டா. சம்பளம் கொடுக்க மாட்டாங்கயா. இல்லப்பா, நான் வந்த விஷயம் என்ன? இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க? எங்க போகணும், யாரை பார்க்கணும்? அப்படியா? யார பாக்குறீங்க இன்னைக்கு? மாதவா, பாண்டவர்களா இப்பொழுது எங்க இருக்காங்க? எங்க இருக்கிறாங்க? சூது பகடையில யாரெல்லாம் பாண்டவர்கள் 8 வருடங்கள் பணத்திலே கிடந்தார்கள். அப்படி கிடந்த பிறகு 9வது ரோமரிஷி வனத்திலே பாண்டவர்கள் இருக்காங்க. 9வது வனத்தில் இருக்கிறாங்க பாண்டவர்கள். அங்கே இருந்து கொண்டு என்னைக்கோரு தியானம் செய்கிறார்கள் பாண்டவர்கள். உண்மைதான் சுவாமி. இச்சனம் சென்று அவர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் அல்லவா? எவ்வளவு காட்சி கொடுக்க போறீங்க? ஆளுக்கு 10,000 கொடுக்க போறீங்களா? 5,000 கொடுக்க போறீங்களா? காலையில யோசிச்சு சொல்றோம்பா. யோசிச்சு கொடுக்குறீங்களா? சரி வாங்க போலாம். புறப்படு போகலாம். Thank you.